மனுஸ்மிருதி. மனு என்ற ஒரு அரசன், அதனால்தான் அந்த ஸ்ருதி மனுஸ்மிருதி, ஸ்மிருதி என்று பெயர். சதுர்வர்ணங்களை உருவாக்கியவன் அவன்தான், அவரல்ல அவன்தான் என்று எல்லோரும் சொல்வார்கள். மனுஸ்மிருதி. சதுர்வர்ணம், சதுர் ஏக் தோ தீன் சார், அதுதான் இந்த சார் தான் சதுர், சதுர்வர்ணம் சமஸ்கிருதம். அது என்ன சதுர்வர்ணம்? வர்ணம் என்றாலே எண்ணமல்ல, இங்கே சாதி தான். பிராமணம், அடுத்தபடியாக பிராமணர்கள் முதல், இரண்டாவது சத்திரியர், மூணாவது வைசியர்கள், நாலாவது சூத்திரர்கள், அதற்கு பிறகும் பஞ்சமர்கள், இன்னும் என்னவோ வந்துவிட்டது. இதையெல்லாம் உருவாக்கியவன் இந்த மனு தான், அந்த ஸ்மிருதி தான். அதை எடுத்து எல்லோருக்கும் புத்தகமாக கொடுத்து விட்டார்கள். எதிர்ப்பு, காரணம் எதிர்ப்பு தான். ஏன் எதிர்க்கிறான் என்றால், மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான். நிறத்தில் வேறுபடலாம், மொழியில் வேறுபடலாம், பழக்க வழக்கங்களில் வேறுபடலாம், உணவு வகையில் வேறுபடலாம். ஆனால் எப்படி இந்த 4 சதுர்வர்ணத்தில் பாகுபாடு செய்ய முடியும்? அதை இன்றளவும், இது ஒன்று ஒரு 2000 வருடத்துக்கு மேலே கூட இருக்கலாம், இன்றளவும் அதை கடைபிடிக்கிறார்கள். நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ பிராமணன், நீ சத்திரியன், நான் பஞ்சமன், சூத்திரன், இப்படி பாகுபாடு செய்து மக்களை சுரண்டினார்கள். இவர்கள் பஞ்சமர்கள் எல்லாம் கீழ்த்தரமான வேலை செய்வது. இந்த சூத்திரர்கள் இந்த 3 பேருக்கும் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் இட்ட கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர்களுடைய கொள்கை. அதனால்தான் இன்றளவும் ஒரே போராட்டங்கள். பிள்ளைங்கிற ஒரு ஜாதி, முதலியார் என்ற ஒரு ஜாதி, இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சாதி உள்ளது. இது வெளிநாட்டில் கூட இருக்கிறார்கள். அது தொழிலை சார்ந்தது தான், அங்கே ஜாதி எல்லாம் கிடையாது. பௌத்த மதத்தில் அது கிடையாது, சமண மதத்தில் கிடையாது, இந்து மதத்தில் தான் அதிகம். எல்லாமே இந்து மதம்தான். அதனால்தான் இந்த இந்து மதத்தை யாரும் நான் ஆதரிக்க மாட்டேன். காரணம், எல்லா விதமான இடர்பாடுகளும் அந்த வெறித்தனமும் அதில்தான் இருக்கிறது. அதனால்தான் ராமானுஜர் எல்லோருக்கும் பூணூலை மாட்டிவிட்டு பிராமணராக மாற்றினார். அவரை பற்றி கூட ஒரு காணொளி தற்பொழுது செய்தேன், ஏற்கொழுதும் செய்துள்ளேன். எனவே இந்த மனுஸ்மிருதியை, அதுதான், அதை மட்டும் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் தற்பொழுது. மனுஸ்மிருதி ஒரு கெடியவன், கெட்டவன், பாகுபாடு செய்தவன் என்று. குரங்கில் இருந்து வந்தவர்கள் தானே எல்லோரும். அவங்களுக்கு என்ன வர்ணம் இருக்க முடியும்? குரங்கு தானே. மனித குரங்கில் இருந்து வந்தவன் தான். பரிணாம வளர்ச்சியால் மனிதனாக மாறினார்கள். எவல்யூஷன் தியரி யாருக்கு தெரியும்? பரிணாம கொள்கை. அதன் மூலம்தான் எல்லோருக்கும் தெரிய வரும், இல்லை என்றால் தெரியாது. பரிணாம கொள்கை. கடலில் இருந்து உயிரினங்கள் தோன்றின, படிப்படியாக வளர்ந்தன, கடைசியாக மனித குரங்கு, பிறகு மனிதன். அந்த முதல் மனிதனின் பேர் என்னவென்றால் குரோமன்யான் என்பதுதான். பலருக்கும் தெரியாது. நான் அது கூகுளில் தேடி எடுத்துக்கொண்டேன். 4 வகை இனக்குழுக்களாக மக்கள் பிரிந்து சென்றார்கள். தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா கண்டம்தான். அங்கிருந்து தான் புறப்பட்டு உணவை தேடி அலைந்தார்கள். 4 இனக்குழுகள். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு, திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய தற்போதைய இந்தியா, தென் மாநிலங்கள், அங்கேதான்
வட மாநிலங்களில் வந்தவர்கள் எல்லாம் ஆரியர்கள். கௌகேஷியன் என்பார்கள். அவர்களெல்லாம் தென் அமெரிக்காவில் இருப்பவர்கள். இப்படித்தான் 4 இனக்குழுக்கள் இருந்தது. இந்த திராவிட குழு என்பதற்கு அது பலர் சந்தேகங்கள் இருக்கிறது, யார் அவர் என்று. பெரும்பாலானவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் திராவிடர்கள் தான். தமிழிலிருந்து பிறந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம். இது எல்லாமே இப்பொழுது கூட அது சம்பந்தமாக சர்ச்சை வருகிறது. கமலஹாசன் தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்று. இதற்காக என்னென்னமோ பிரச்சனைகள், போராட்டங்கள் அங்கே நடந்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அரசு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் அந்த உண்மையை மறந்துவிட்டனர். என்ன உண்மை? குரோமன்யான் என்ற மனிதனிடம் இருந்து பிரிந்து வந்தவர்கள்தான் எல்லோருமே. அனைத்துமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான். அந்த முதல் மனிதன் குரங்கு மனிதன் குரோமன்யான். குரோம் என்றாலே கலர், குரோமோசோம், அதிலிருந்து வந்தவர்கள்தான். மரபணு, எல்லோருக்கும் மரபணு ஒன்றுதான். சற்று வித்தியாசம் இருக்கிறது. அதை வைத்துத்தான் இப்பொழுது ஒரு தாய்க்கு பிறந்த மகன் 2 பேருக்கும் ஒரே மரபணு இருக்கும். இறந்துவிட்டால் கூட அந்த மரபணுவை வைத்து அவர்கள் கணிக்கின்றார்கள். இப்படித்தான் எல்லாமே இருக்கிறது. யாருக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்வதில்லை, அது விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், அப்படித்தான் இவர்கள், இந்த உலகமே அப்படித்தான் இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் வர முடியும். எனக்கென்று ஒரு அடையாளம், நான் ஒரு மனிதன், மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன். இதை எல்லோருக்கும் தெரிந்து கொண்டால், நீ யார் என்றால் நான் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன், இப்படி சொல்ல வேண்டும். நான் ஒரு முதலியார், நான் ஒரு செட்டியார், நான் ஒரு பிராமணர் என்பதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு மனிதன், உன்னை போல நானும் ஒரு மனிதன், அப்படித்தான் எல்லோரும் சொல்ல வேண்டும். நீ யார் என்றால் நான் ஒரு மனிதன், பகுத்தறிவு உள்ள மனிதன். அது உன்னிடம் இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்கிறது என்று விஞ்ஞான ரீதியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதால் நான் சொல்வேன், எத்தனையோ இருக்கிறது. அறிவியல் இருக்கிறது, பௌதீகம் இருக்கிறது, விலங்கியல் இருக்கிறது, தாவரவியல் இருக்கிறது, உலகவியல் இருக்கிறது, ஜியாகிரபி இருக்கிறது, இன்னும் எத்தனையோ வகைகள் இருக்கிறது. இவையெல்லாம் தெரிந்து கொண்டால் அவர்கள் மௌனமாகி விடுவார்கள். தெரிந்தவர்கள் அமைதி காப்பார்கள், தத்தளிக்க மாட்டார்கள். இந்த அரைகுடம் தழும்பும் என்பார்களே, அப்படித்தான். இதெல்லாம் அரைவேக்காடுகள். சாதியை கட்டமைப்பை வைத்து கொண்டு தலை தூக்குவது இந்த அரைவேக்காடுத்தனம்தான். எனவே மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் பேசி வருகிறேன், சொல்லி வருகிறேன். எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன், சிதம்பரம் கொள்ளிடம் என்று. அது எனக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது, அறிகிறார்கள். சிலருக்கு அதில் விருப்பம் இருக்கும், விருப்பம் இல்லாமலும் இருக்கும். வெறுப்பு இருக்காது. இப்படி ஒரு தகவல் இருக்கிறதா என்று அவர்கள் எல்லாம் அறியாதவர்கள். எனவே தான் நான் இதை பற்றி எல்லோருக்கும் பேச வேண்டும் என்று இன்று காலையில் இதை நான் பேசி வருகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. காளகஸ்தியிலிருந்து நடராசன்.